மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ டேரட் கார்டு மூலமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இப்போ நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குங்க, நிறைய மிராக்கிள் நடந்துட்டு இருக்குங்க வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த டேரட் கார்டு ரீடிங் பார்த்துட்டு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் முடிவடையக்கூடிய நேரம் எது 2025 முடிஞ்சு 2026 உங்களுக்கு சூப்பராக மாற ஆரம்பிக்கிறது. ஏன்னா சிங்கிள் டிஜிட் முடிஞ்சு டபுள் டிஜிட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டிய இந்த விஷயத்தை நீங்கள் இந்த கார்டு ரீடிங்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கர்மா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் கெட்ட கர்மா பண்ணன்னு யோசிக்காதீங்க, நல்ல கர்மா பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவே கிடச்சிருக்கு. பிரபஞ்சம் உங்களை எது கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க, இந்த பொருளாதாரம் அருளாதாரம் அன்பாதாரம் எல்லாத்துலேயுமே உங்கள் வாழ்க்கையை உயர ஆரம்பிக்கிறது. அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமைதியாக இருந்தாலும் மாறிடுச்சு, சரிங்களா? 2026 சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் ஜனவரி மாதம் இதை செய்யுங்க. வாழ்க வளமுடன். என்னோடய பேர் ஹீலர் கோபி சரவணன். நான் ஒரு டேரட் கார்டு ரீடர், அது மட்டும் இல்லாமல் ஹீலர். இதை தவிர நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மணி மேனிஃபெஸ்டேஷனுக்காக பயிற்சிகள், ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை உயர்வதற்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பஞ்சபட்சி சாஸ்திரம், இதை தவிர சரயோகம் சொல்லித்தரோம், ரேக்கி சொல்லித்தரோம், அக்குப்பஞ்ச சொல்லித்தரோம். இந்த மாதிரி பல விதமான கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எதற்காக இவ்வளோ கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னோட வாழ்க்கை உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருந்து, பொருளாதார நிலை சூப்பராக வந்து, எல்லா உறவுகள் கூட ஒரு இணக்கமாக இருந்து, இறைநிலை கூட ஒரு கனெக்டிவிட்டி வச்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவர்களுக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும். இப்போ நம்ம டேரட் கார்டு ரீடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேரட் கார்டு ரீடிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காகவும் இருக்கலாம், நீங்கள் பார்க்கும் பார்வை நீங்கள் ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். இது ஏதோ ஆனால் பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயம் சொல்லித்தராங்க அப்படின்ற பார்வையும் இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, டேரட் கார்டு ரீடிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இனிமேல் என்ன செஞ்சால் உங்களுக்கு மாறும்ன்றதை மட்டும் இல்லாமல் உங்களுடைய உள் நிலை இருக்குது பாருங்கள், உங்கள் மனநிலை, அதையும் வெளியில் கொண்டு காமிக்கக்கூடியதான் டேரட் கார்டு ரீடிங். இதுவரை நம்ம வந்து மாதம் அந்தந்த ராசிகளுக்கான பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பயும் அதான் பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்துக்கான அந்தந்த ராசிகளுக்கான பலன் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாதுங்க, எனக்கு ஜாதகம் கிடையாது, என்ன ராசின்னு தெரியாது, ஆனாலும் சரி எல்லாத்தையும் பார்ப்போமேன்னு சும்மா பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜாதகம் தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியணும்னு அவசியம் இல்லை. டேரட் கார்டு மூலியமாக நீங்கள் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வராங்க, உங்கள் உள்நிலை உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன, இனிமேல் என்ன சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும்ன்றதை தெளிவாக நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது இல்லைன்னு யோசிக்காதீங்க, என்ன ராசி தெரியாது யோசிக்காதீங்க, சந்தேகமாக இருக்குன்னு எதையும் யோசிக்காதீங்க. டேரட் கார்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து டேரட் கார்டு ரீடிங்கில் முக்கியமான விஷயம் பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துக்கு 2026 ஜனவரி மாதத்துக்கான ராசிக்கான பலன் பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ டேரட் கார்டு மூலமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இப்போ நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குங்க, நிறைய மிராக்கிள் நடந்துட்டு இருக்குங்க வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த டேரட் கார்டு ரீடிங் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னது நிறைய விஷயம் கரெக்டாக தாங்க இருக்குது. நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் பயன்படுத்தினேன், நீங்கள் சொன்ன தியானம் பண்ணேன், ஆஃபர்மேஷன் சொன்னேன், அதெல்லாம் பயன்படுத்த என் வாழ்க்கையில் நிறைய மிராக்கிள் நடந்துகிட்ருக்கேன், வாழ்க்கை மாறிட்டுருக்கு. எனக்கும் இப்படி வாழ்க்கை மாறுமா அப்படிலாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சிம்பிளான விஷயம் சொல்கிறீங்க, நிறைய விஷயம் மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு கால் பண்ணி ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை முழுவதும் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா? இப்போ டேரட் கார்டு மூலமா இவங்களுக்கு என்ன கார்டு வந்துருக்குன்னு பார்ப்போங்களா? இவங்களுக்கு பாருங்கள், 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா இதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9ங்கிறது 9ங்கிறது இந்த சிங்கிள் டிஜிட்டோட கடைசி நம்பராக இருக்கக்கூடிய அது ஒரு ஸ்பெஷல். இப்போ நவமின்னு சொல்லுவாங்க பாருங்கள். நவமினா ஒரு சிறப்பான செயல்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த நவமிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். ராம நவமி, இறையிலேயே அவதாரம் எடுத்த நாள் அந்த ராம நவமிங்கிறது. அப்போ நவமி 9ங்கிறது எவ்வளோ சிறப்பானது பாருங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் முடிவடையக்கூடிய நேரம் எது 2025 முடிஞ்சு 2026 உங்களுக்கு சூப்பராக மாற ஆரம்பிக்கிறது. ஏன்னா சிங்கிள் டிஜிட் முடிஞ்சு டபுள் டிஜிட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னு கேட்டால், நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க, பக்தியோடு இருங்க, சரணாகதி நிலையில் இருங்க, கடவுள்கிட்ட இறைநிலைக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கடவுள், உங்களுக்கு பிடிச்ச இறைவன்கிட்ட எங்களுக்கு கடவுள்லாம் பிடிக்காதுங்க, எனக்கு தெரிஞ்சால் குலதெய்வத்துக்கிட்ட மனசார அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எப்பா எந்த ஒன்று நத்திங் ஆஃப் யூ எவ்ரிதிங் ஆஃப் யூப்பா, சரிங்களா? அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கனாலே, அதாவது மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்படி சந்தோஷமாக இருக்கும்? இவர் பாருங்கள், ஒரு மெத்தையில் அப்படி
எப்படி சூப்பராக ஜாலியாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையும் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக மாற ஆரம்பித்து விடும். புரியுதுங்களா? பேசிக்காகவே 9 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி நிலை. எல்லாமே பிரச்சனையில் வந்து சந்தோஷம் இருக்குது, அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு அமைதி நிலையிலிருந்து சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. உங்களுக்கு தேவையான பொருளாதாரம்லேருந்து, உங்களுக்கு தேவையான புகழ்லேருந்து, உங்களுக்கு தேவையான படிப்பு, அறிவு, ஞானத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2026 ஆரம்பமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்குது. இதுவரையும் நடந்தாலும் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருங்க. எல்லாத்தையும் அவ்வளோதான், முடிஞ்சு போனது. இப்போ முடிஞ்சு போனதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? என் வாழ்க்கை அப்படி நடந்துச்சு, இந்த வருஷம் எப்படி திரும்ப இருந்துச்சு, எப்படியாலும் இருந்துட்டு போட்டு விடுங்க. உங்கள் மனசில் கொண்டு போய் அதை கஷ்டத்தை வச்சுக்காதீங்க, உங்கள் மனசில் கொண்டு போய் பிரச்சனையை வச்சுக்காதீங்க. அப்பா எனக்கு நல்லது நடந்து, இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையை இதுவரையும் நடந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்கள் கர்மா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்கள் கர்மா கிளியர் ஆகிடுச்சு. இல்லைங்க, நான் ஒன்றும் அப்படிலாம் கர்மாலாம், நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாது. 2025 நிறைய விஷயம் நமக்கு நடந்திருக்கு, நமக்கு தெரியாது. நம்ம எந்த கர்மான்னு என்ன தெரியுங்களா? சாதாரண சின்ன விஷயம் தாங்க. நம்ம செய்த செயல்களுக்கான, நம்ம சொன்ன வார்த்தைகளுக்கான, நம்ம உணர்வுகளுக்கான, நம்ம எண்ணங்களுக்கான விளைவுகள் தான். நம்ம எண்ணத்தில் வச்சுருந்தோம்னா, அதாவது எண்ணம் வச்சு ஒருத்தங்களுக்கு எண்ணமாக வச்சுருந்தோம்னா அதற்கான விளைவுகள் நடக்கும். நம்ம செயல்கள் செஞ்சுருந்தோம்னா அதற்கான விளைவுகள் நடக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த விளைவுகள் அதே மாதிரி நமக்கு நடக்கும். இவ்வளோதாங்க கர்மாங்கிறது. நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டப்படுறதுக்கு அவ்வளோ கர்மாவை பண்ணியிருக்கோம். நம்ம யாருமே கஷ்டப்படுத்தலை, யாரையுமே கஷ்டப்படலை. எல்லோரும் நல்ல கர்மம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நமக்கு ஒரு உணவு இருக்குங்களா? அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு எஸ் இருக்குது. ஒரு நல்ல இடம் இருக்கா? வீடு இருக்கா? எஸ், வீடு இருக்குது. அதாவது பேசிக்காக தேவை உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 இருக்குது. அதை தாண்டி இப்போ ஃபோன் இருக்குது. ஃபோனில் நீங்கள் இந்த விஷயத்தை இன்றைக்கி இந்த கார்டு ரீடிங்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கர்மம் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் கெட்ட கர்மா பண்ணன்னு யோசிக்காதீங்க. நல்ல கர்மா பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவே கிடச்சிருக்கு. பிரபஞ்சம் உங்களை எது கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை? நீங்கள் எந்த ராசி ஆனாலும் இருந்துக்கோங்க. முக்கியமாக இந்த ராசிக்கு பேசிகிட்டு இருக்கோம், மிதுன ராசிக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மிதுன ராசியை தவிர சிலர் ஏன் பார்க்குறீங்க? என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து என் பையனுக்கு சொல்லுது, என் பொண்ணுக்கு சொல்லுது, அவங்களுக்கு கொடுக்குது, இவங்களுக்கு கொடுக்குறதுன்னு நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இதை உங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்கள் கர்மா நல்ல கர்மா, நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை சூப்பராக இந்த மாதிரி மாற ஆரம்பிக்க போது நல்ல ஒரு ரிலாக்ஸாக. இதுவரையிலும் ஓடி ஓடி உழைச்சிட்டாங்க, எவ்வளோ சம்பாரிச்சிட்டாங்க, நிம்மதி இல்லைங்க. நான் எவ்வளோ பண்ணி பார்த்துறேங்க, பெருசாக ஒரு மாற்றம் இல்லைங்க. இனிமேல் உங்களுக்கு மாற்றம் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. ஆரம்பிக்கலாம் கிடையாது, இனிமேல் ஆரம்பித்து விட்டது. ஏன்னா 2026 அதற்கான வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க மிதுன ராசி நேயர்களே நீங்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் இதுவரையிலும் ரொம்ப பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே பலன் இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி ஓடி ஓடி உழைச்சாதான் எனக்கு வருமானு கேட்டால், ஓடி ஓடி உழைச்சா, அதாவது உழைப்பு இருந்தால் நிச்சயமாக வருமானம் வரும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டால் உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்படியே ரொம்ப ஹெல்த்தியாக போட்டு டேமேஜெலாம் பண்ணி நீங்கள் உழைத்தால்தான் உங்களுக்கு வருமானம். இனிமேல் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஊரில் அப்படி மேபி இருந்திருக்கலாம். சொகுசாக வாழ ஆரம்பிக்கலாம். அதே சொகுசாக வாழும்போது மென்டலி நம்ம நிறைய விஷயங்கள் செய்யும்போது நமக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு ஈர்க்க ஆரம்பிப்போம். எஸ், கரெக்டுங்க. உடல் உழைப்பு கொஞ்சமாக தேவைப்பட்டால் போதும். இதுவரை உடல் உழைப்பு ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தி எடுத்துட்டேன், டே அண்ட் நைட்டு உழைச்சிட்டேன், முடியல. இதுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு அதை நீங்கள் மென்டல்னால் உங்களோட அறிவை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி, இப்போ எப்படி நம்ம வந்து டேரட் கார்டு ரீட் பண்ணோம், பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன உணர்த்துறாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பீங்க. ரொம்ப சிம்பிளான டெக்னிக்காக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்காக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை முழுமையடைவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்து இதை பண்ணணும், அடுத்து அதை பண்ணணும், என்ன பண்ணுறது, எப்படி பண்ண ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸாக இருங்க. எப்பயுமே மனசு அமைதியாக இருக்கும்பொழுது தான் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தென்றல் காற்று நல்லா சில்லுன்னு காற்றடிக்கு சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? அதே புயல் அடிச்சு எப்படி இருக்கும்? நம்ம புயலுக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான குழப்பங்கள், சோகங்கள், துக்கங்கள் போட்டு அப்படியே அடைச்சி அப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு புதுசாக க்ரியேட்டிவாக ஒரு ஐடியாவும் வராது. பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசுகிறதும் கேட்காது. இப்போ டிவி ஓடிட்டுருக்கு, அந்த பக்கம் ஒரு ஆடியோ ஓடிட்டுருக்கு, பிளேயர் ஒரு ஆடியோ ஓடிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபோன் வருது, நீங்கள் ஃபோன் பேச உங்களுக்கு தெளிவாக கேட்காது. ஏன் கேட்காது? ஏன்னா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே எப்போ நிறைய குழப்பங்கள், சோகங்கள், துக்கங்கள் இந்த மாதிரி நிறைய போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு மனசுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க பிரபஞ்சம் சொல்கிறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கு திண்டு போட்டு உக்காந்துட்டு அந்த மாதிரி இல்லைங்க. மனசார அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. உங்கள் வாழ்க்கை
பழைய கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக மனசை எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், அதுவும் சூப்பரான அடுத்த முன்னேற்றம். மாற்றம் மட்டும் இல்லை, முன்னேற்றம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கான பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கை பொருளாதாரம், அருளாதாரம், அன்பாதாரம் எல்லாத்துலேயுமே உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கிறது. அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமைதியாக இருந்தாலும் மாறிடுச்சு. சரிங்களா? 2026 சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் ஜனவரி மாதம் இதை செய்யுங்க. உங்கள் இந்த வருடம் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். வாழ்க வளமுடன்.